அனைவருக்கும் வணக்கங்க. லிச்சி பழம் சாப்பிட்றதுனால நல்லதா கெட்டதா யாரெல்லாம் சாப்பிட்லாம், அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன, அது எதுக்கெல்லாம் பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிச்சி பழம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும் கிடைக்கக்கூடிய சீசன் பழங்களில் ஒன்றுங்க. இது நீர்ச்சத்துக்கள் இருந்த பழங்களில் ஒன்றாக இந்த லிச்சி பழம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லிச்சி பழத்தை சாப்பிட்டு அதனுடைய விதைகளை தூக்கி எறியாமல் பத்திரமாக வச்சுக்கோங்க. இது ஒரு சீசன் பழங்கிறதுனால அந்த விதைகளை பத்திரமாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த லிச்சி பழத்தை பார்த்திங்கன்னா தமிழில் விழுதி, விளத்தி ஆகிய பெயர்கள் சொல்கிறாங்க. இந்த லிச்சி பழத்தினுடைய விதையில் இருந்து எடுக்கும் எக்ஸ்ட்ராட்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த விதையில் பாலிபிளைன்கள், பிளவனாய்டுகள், ஆந்தோசைனின் ஆகிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்குதுங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பார்த்திங்கன்னா உடலுக்கு தீங்கு செய்யும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் இதுக்கு அதிகமாக இருக்குது. அதோடு மட்டுமல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது ஆக்சிடேட்டிவ் அழுத்தங்களை போக்குவதற்கு, உடலில் ஏற்படும் நீரிழிவு, புற்றுநோய், கார்டியோவாஸ்குலர் நோய்களை தடுக்கவும் இதுக்கு நிறைய ஆற்றல் இருக்குது. இந்த லிச்சி பழத்தினுடைய விதைகள் பார்த்திங்கன்னா நம்முடைய தலைமுடி மற்றும் சருமத்திற்கு மிகவும் நல்லதுங்க. இந்த விதையில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளில் உள்ள பாலிஃப்ளைன்கள் சருமத்தை நீர்ச்சத்துடன் வைத்திருக்க உதவுவதோடு மட்டுமில்லாமல் சருமத்தின் எலாஸ்டிக்கையும் அதிகரிக்க உதவுது. இதில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல் பண்புகள் பார்த்திங்கன்னா சருமத்தில் தொற்றுகள் ஏற்படாமல் தடுப்பது மட்டுமல்லாமல் சருமங்கள் சுருக்கங்கள் ஏற்படாமல் பளபளப்பாகவும் இளமையாகவும் வைத்திருக்கவும் இது உதவுது. பொதுவாகவே இந்த லிச்சி விதையில் இருக்கக்கூடிய உட்பொருட்கள் பார்த்திங்கன்னா இதய தமனிகளை பாதுகாத்து கார்டியோவாஸ்குலர் நோய்களையும் தீர்க்க உதவி புரியுதுங்க. இந்த லிச்சி விதையில் இருக்கக்கூடிய உட்பொருட்கள் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன்களை குறைத்து இரத்தத்தில் கொலஸ்ட்ராலின் அளவையும் சீராக்க வைத்திருக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் உடலின் இரத்த ஓட்டத்தையும் அதிகரிக்க செய்யுதுங்க. இந்த லிச்சி விதையை உங்களுடைய டயாபெட் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. சப்ளிமெண்ட்களை போலவே பயன்படுத்தும் போது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கார்டியோவாஸ்குலர் நோய்களையும் தடுக்க இது உதவுது. இந்த லிச்சி விதையில் உள்ள உட்பொருட்கள் பார்த்திங்கன்னா ஆன்டி டயாபெட்டிக் பண்புகளை கொண்டு இருப்பதனால இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டி இரத்தத்தின் சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க இது உதவி புரியுதுங்க. இரத்த சர்க்கரையை சீராக வைத்திருப்பதோடு மட்டும் இல்லாமல் நீரிழிவால் ஏற்படும் பக்க விளைவுகளையும் குறைக்க இது உதவி புரியுது. இந்த நீரிழிவு நோயால் அவதிப்படுபவர்கள் தங்களுடைய டயாபெட்டில் லிச்சி விதைகளை ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்ல ஒரு தீர்வாக இருக்குங்க. இந்த லிச்சி பழம் பார்த்திங்கன்னா வெப்பமண்டல பழம்னு சொல்கிறாங்க. இது கரடு முரடான அடர் இளஞ்சிவப்பு தோல், தலாம் மற்றும் உள்ளே ஒரு ஜிக்லி கூழ் கொண்டதுங்க. இது சீனா மற்றும் தென்கிழக்கு ஆசியாவை பூர்வீகமாக கொண்டு இருக்குது. அதன் பூச்சுவைக்கு பெயர் பட்டதுங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா பொதுவாக தனியாக உண்ணப்பட்டு தான் வருது. இதில் இருக்கக்கூடிய பழச்சாறுகள் மிருதவாக்கிகள், ஒயின் மற்றும் ஐஸ்கிரீம்களாகவும் தயாரிக்கப்பட்டு வருதுங்க. லிச்சி இனிமையாகவும் சில சமயங்களில் புளிப்பாகவும் அதாவது மயக்கும் சுவையுடன் இருக்கக்கூடியதாக இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பல்வேறு அத்தியாவசியங்களை வழங்கக்கூடிய வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் இதில் நிறைய இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது. தினசரி உணவில் சேர்ப்பது ஆரோக்கியமான சிறந்த தேர்வாகவே இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இந்த லிச்சி பழத்தில் பார்த்திங்கன்னா நீர் 82% இருக்குது, கார்ப்ஸ் 16.5% இருக்குங்க. லிச்சியில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் நிறைய இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லிச்சி பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. என்னென்னு ஒன்று ஒன்றா உங்ககிட்ட சொல்கிறேன். லிச்சி பழம் பார்த்திங்கன்னா செரிமானத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா லிச்சி பழங்கள் செரிமான பிரச்சனை உள்ளவர்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. இந்த லிச்சி பழத்தில் ஒரு முக்கியமான ஆரோக்கிய நன்மைகளில் ஒன்றாக இருக்குங்க. ஒரு கிளாஸ் லிச்சி சாறு குடிப்பது மிகவும் உடம்புக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து மலத்தின் அளவை அதிகரித்து
எளிமையாக வரக்கூடியதாக செய்கிறது. மென்மையான குடல் இயக்கம், மலச்சிக்கல் தடுக்கப்படுதுங்க. என்சைம்களின் உற்பத்தியை தூண்டுகிறது. ஊட்டச்சத்துக்களை மிகவும் திறமையாக உறிஞ்சுவதை இது உறுதி செய்யுதுங்க. எடை இழப்புக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிச்சியில் நார்ச்சத்துக்கள் நிறைந்த ஒரு சிறந்த மூலமாக இருக்குங்க. இது உடல் எடை இழப்புக்கு உதவி புரியுதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த கொழுப்பு மற்றும் கலோரிகள் கொண்ட நீர்ச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. எடை இழப்பு பயணத்தின் போது ஒரு சிறந்த பழமாக இது இருக்குங்க. லிச்சி சாப்பிடுவதால் ஏற்படும் முக்கிய நன்மைகளில் எலும்பு வலிமை பெறக்கூடிய பலன்களும் உண்டு. இந்த லிச்சியில் இரும்பு, தாமிரம், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், மாங்கனீசு போன்ற தாதுக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த தாதுக்கள் பார்த்திங்கன்னா கால்சியம் உறிஞ்சுதலை அதிகரித்து எலும்புகளின் வலிமையை அதிகரிக்குது. இதனால் எலும்பின் பலவீனம் குறையுது. லிச்சியில் காணப்படும் தாமிரம் பார்த்திங்கன்னா மனித உடலின் இரும்பை போலவே ஒரு நல்ல இன்றியமையாததாக இருக்குங்க. லிச்சியில் சாப்பிடுவதால் அதில் உள்ள செப்பு சத்து காரணமாக இரத்த சிவப்பணு உற்பத்தி செய்யப்படுது. அது மட்டும் இல்லாமல் வயதானவர்களுக்கு ஒரு சிறந்த பழமாகவே இது இருக்கும். இரத்த ஓட்டம் சீராக இருக்க இது உதவி புரியுதுங்க. லிச்சி பழத்தில் ஆரோக்கிய நன்மைகள் நிறைய இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களை எதிர்த்து சுருக்கங்கள், கரைகள் மற்றும் நேர்த்தியான கோடுகள் மற்றும் வயதானத்திற்கு பிறகு வரக்கூடிய அறிகுறிகள் தோற்றத்திற்கு ஒரு நல்ல சிறந்த ஒரு தீர்வாக இருக்குங்க. லிச்சியில் உள்ள வைட்டமின் இ பார்த்திங்கன்னா வெயிலில் எரிச்சல், வலி மற்றும் தோல் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தொல்லைகளிலிருந்து பாதுகாக்க உதவி புரியுது. இது ஒரு தோல் ஆரோக்கியமான மற்றும் தோல் மிளிர்ப்பிற்கு உதவி புரியுது. லிச்சி பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமான பொட்டாசியம் மற்றும் குறைந்த சோடியம் அளவு இருக்குங்க. இது உடல் திரவத்தை பராமரிக்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் வளர்சிதை மாற்ற செயல்பாடுகள் மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இது தமனிகள் வழியாக எளிதில் இரத்த ஓட்டத்திற்கு செல்ல உதவி புரியுதுங்க. லிச்சியில் உள்ள வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வழங்கக்கூடியதாக இருக்குது. இந்த லிச்சி பழம் சாப்பிட்றதுனால வயதான தோற்றத்தை குறைக்குது. லிச்சியில் காணப்படும் வைட்டமின் சி பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்களின் பாதகமான விளைவுகளிலிருந்து நம்மை பாதுகாக்குதுங்க. இதனால் முதுமையின் முன்கூட்டிய அறிகுறை எதிர்கொள்வது மற்றும் வயதான செயல்முறைகளையும் மெதுவாக மாற்றுகிறது. இதில் பாலிஃபினான்கள் அதிகமாக இருப்பதனால நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த இந்த பாலிஃபினான்கள் உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த லிச்சி விதை சாற்றில் உள்ள பாலிஃபினான்கள் அடிக்கடி சிறுநீர் கழித்தல், தீவிர தாகம் மற்றும் நிலையான பசி போன்ற அறிகுறிகளையும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இந்த லிச்சி சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சுலின் எதிர்ப்பை மேம்படுத்தும் மற்றும் நீரிழிவு நோயின் நேர்மையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. அதனால் உணவில் ஏதேனும் பழங்கள் அல்லது காய்கறிகள் சேர்த்து கொள்வதற்கு முன் எப்போதும் மருத்துவரை அணுகுவது மிக மிக நல்லது. லிச்சியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ஆரோக்கியத்திற்கு நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடக்கூடியதாக இருக்குது. பெருந்தமனி தடிப்பு போன்ற நாள்பட்ட நிலைகளுக்கும் இது வழிவகுக்கக்கூடியதாக இருக்குங்க. லிச்சியில் ஏராளமான பாலிஃபினாய்டுகள் உள்ளதால் புற்றுநோய்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாகவே இருக்குங்க. இதில் இருக்கக்கூடிய பாலிசர்க்கரைடுகள் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியையும் தடுக்கும் திறன் கொண்டவையாக இருக்குது. கல்லீரல், நுரையீரல் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயிலிருந்து பாதுகாக்க இந்த லிச்சி உதவி புரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மார்பக புற்றுநோய்கள் அதாவது புற்றுநோயை தடுப்பதில் லிச்சி பழத்தின் நன்மைகள் ஏராளமாக இருக்குது. லிச்சி பழத்தோட பொதுவான பண்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. செரிமானத்திற்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இதயம் சம்பந்தமான ஆரோக்கியத்திற்கு மிகவும் ஒரு சிறந்த பழமாக இருக்குது. சருமம் மற்றும் கண் பாதுகாப்புக்கும் இது ஒரு சிறந்த பழமாக இருக்குங்க. இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது, உடல் எடையை குறைக்குது. இது மாதிரி பல விஷயங்களுக்கு இந்த லிச்சி பழம் ஒரு சிறந்த உணவாகவே இருக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் லிச்சி பழம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, இந்த லிச்சி பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட முழுசாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.